அம்மா சொல்லுங்க சார். பேஷண்ட் சண்முக பாண்டியனை பார்க்கணும். ஐசியூ வார்டுல இருக்காரு சார். சரிம்மா. வணக்கம்மா. நான் உன் புருஷனை பார்க்க தான் வந்தேன். அவருக்கு என்னம்மா ஆச்சு? எங்களுக்கே சரியா தெரியல சார். நேத்து ஒருத்தவர் திடீர்னு ஃபோன் பண்ணி என் புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. இந்த ஹாஸ்பிட்டல் தான் சேர்த்திருக்கேன்னு சொன்னாரு. நாங்களும் அலறி அடிச்சுட்டு ஓடி வந்தோம். இங்க வந்து பார்த்தா அவர் பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு சார். டாக்டர் கோமாவா கூட இருக்குன்னு சொல்றாரு சார். எங்களுக்கு எதுவுமே புரியல சார். நாங்களே குழப்பத்துல தான் இருக்கோம். ஆமா, நீங்க யார் சார்? எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்க? நான் சண்முக பாண்டியனுக்கு வேண்டி வந்தான். அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். மா, உன் புருஷன் சீக்கிரம் குணமாயிடுவாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் வரேம்மா. வரேங்க. முதல்ல இந்த விஷயத்த மருமகிட்டையும் அவங்கிட்டையும் சொல்லி ஆகணும். சொல்லுங்க சித்தப்பா, அந்த சண்முக பாண்டியனை பாத்தீங்களா? அவன் மூலமா தானே அந்த டிரைவர் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டான். அவனே, அவன் பேசுற நிலைமையிலேயே இல்ல. ஏன், என்ன சித்தப்பா சொல்றீங்க? அவனுக்கு என்னாச்சு? அவனுக்கு நேத்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அவன் இப்ப ஐசியூல இருக்காம. அவனே, அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆமாம் அவனே. இப்ப அவன் ஐசியூல பேச்சு மூச்சு இல்லாம கோமால கிடக்குறான். அவனே, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் இப்ப உனக்கு ஃபோன் பண்றேன். நீங்க சொல்றது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு சித்தப்பா. அவன் இப்படி ஆக்சிடென்ட் ஆகி கோமாவுக்கு போவான்னு நினைக்கவே இல்லையே. சரி சித்தப்பா, இனிமே நீங்க அங்க இருக்க வேணாம். நீங்க கிளம்பி வாங்க, மத்ததெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். சரிம்மா. அவனே, இந்த விஷயத்துல இப்படி ஒரு ட்விஸ்ட் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆனாங்க இதுவும் நல்லதுக்கு தான். அவன் கோமாவுல இருக்கிறதால அவன் உண்மையை வெளியில சொல்ல முடியாது. நாம இன்வால்வ் ஆயிருக்கோன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நீ சொல்றதும் சரிதான் சந்திரா. நகையை கண்டுபிடிச்சவனுக்கு குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க தெரியாதா? நிச்சயமா அவன் ட்ரை பண்ணுவான். நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஹலோ மேடம், இது சாமுண்டீஸ்வரி மேடம் வீடு தானே? ஆமா, நாங்க லோட்டஸ் லேடிஸ் கிளப்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க மேடம், நாங்க வருஷா வருஷம் மகளிர் தினம் கொண்டாடுவோம். அப்ப சமூக சேவை செய்யற பெண்களை பாராட்டி விருது கொடுத்து கௌரவிப்போம். இந்த வருஷம் சாமுண்டீஸ்வரி மேடத்தை சிறந்த பெண்மணியா செலக்ட் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு விருது கொடுத்து பாராட்டு விழாவும் நடத்தலாம்னு இருக்கோம். அதான் இன்விடேஷனை நேர்ல எடுத்துட்டு வந்து கொடுத்து இன்வைட் பண்ணலாம்னு இருக்கோம். ஆமா, நீங்க யாரு? நான் சாமுண்டீஸ்வரியோட சிஸ்டர். ஓ, அதான் மேடம். இந்த விஷயத்த மேடத்துக்கிட்ட சொல்லி இன்விடேஷன் நாங்க கொடுக்க வரலாமான்னு கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா? சரி, நான் அக்கா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்க மேடம். எங்க நம்பரை நோட் பண்ணிக்கோங்க மேடம். ஒரு நிமிஷம். சொல்லுங்க. 2377-8478. ஓகே, நான் கால் பண்றேன். ஓகே, நான் வச்சிடுறேன் மேடம். அக்கா. என்ன சந்திரா, என்ன விஷயம்? அக்கா, ஒரு குட் நியூஸ். அப்படியா? என்ன குட் நியூஸ்? பக்கத்து டவுன்ல லோட்டஸ் லேடிஸ் கிளப்னு ஒண்ணு இருக்கு. உனக்கு தெரியும்ல? ஆமா தெரியும். இப்ப என்ன அதுக்கு? அந்த கிளப்ல இந்த வருஷம் உன்னை சிறந்த பெண்மணியா செலக்ட் பண்ணிருக்காங்கக்கா. மகளிர் தினத்தன்னைக்கு விழா எடுத்து பாராட்டி விருது கொடுக்க போறாங்களாம். அத பத்தி உங்ககிட்ட பேசிட்டு இன்விடேஷன் கொடுக்க வரலாமான்னு கேக்குறாங்க. அதான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு உன்கிட்ட கேட்கலான்னு வந்தேன். சரி, அவங்கள வர சொல்லு. அக்கா, நல்லா யோசிச்சுதான் சொல்றியா? ஏன் அப்படி கேக்குற? இல்லக்கா, இப்ப நம்ம வீடு இருக்கிற சூழ்நிலை சரியில்லை. ரேவதி சபதம் போட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. யார் சொன்னாலும் உள்ள வரமாட்டேங்கிறா. இந்த சிச்சுவேஷன்ல லேடிஸ் கிளப்ல இருந்து வீட்டுக்கு வந்தா சரியா இருக்குமா? அவ போராட்டத்தை பத்தி தெரிஞ்சா உனக்கு சிறந்த பெண்மணின்னு அவார்டு கொடுப்பாங்களா? இதையெல்லாம் யோசிக்காம வான்னு சொல்றியே. பேசாம அவங்கள வர வேணான்னு சொல்லவா? இல்ல, அவங்க வரட்டும். இந்த சமயத்துல இந்த விருதை வாங்குறது ரொம்ப முக்கியம். நீ அவங்கள வர சொல்லு. அக்கா, நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசுறன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னவோ நீ ரிஸ்க் எடுக்கிறியோன்னு தோணுது. ஏய், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ அவங்கள வர சொல்லு. சரிக்கா, நான் வர சொல்றேன்.
மேடம் யார் நீங்க? வணக்கம் மேடம். வணக்கம். நாங்க லோட்டஸ் லேடிஸ் கிளப்ல இருந்து வரோம். ஓ, ஃபோன் பண்ணிருந்தீங்கல்ல? ம். வாங்க. உட்காருங்க. இது வர. ம். வணக்கம் மேடம். எங்களை ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்கீங்க. எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அத சொல்லதான் உங்க எல்லாரையும் அக்கா வர சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. நீங்க உள்ள வாங்க. ம், ஓகே மேடம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அக்கா இப்ப வந்துருவாங்க. ம். மாமா அத்தையும் இவங்களெல்லாம் வர சொல்லியிருக்காங்க. தெரியலையே மாப்ள. அவ எல்லாத்தையும் நம்ம கிட்ட கேட்டா செய்யறா. ரோகு, உனக்கு ஏதாவது தெரியும்? எனக்கு தெரியலங்க. ஒருவேளை கார்த்திகை பத்தி தப்பா ஏதாவது சொல்ல போறாங்களோ, அதனாலதான் எல்லாரையும் வர சொல்லிருப்பாங்களோ. ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்கே. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். குட் மார்னிங் மேடம். வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். உட்காருங்க. மேடம், நாங்க லோட்டஸ் லேடிஸ் கிளப்ல இருந்து வரோம் மேடம். ஒவ்வொரு வருஷமும் சமூக சேவை செய்யற பெண்களை பாராட்டி மகளிர் தினத்தன்னைக்கு விருது கொடுத்து கௌரவப்படுத்துறது எங்க வழக்கம். இந்த வருஷம் உங்களை சிறந்த பெண்மணியா செலக்ட் பண்ணி விருது கொடுக்கலான்னு இருக்கோம். அதை நீங்க ஏத்துக்கணும் மேடம். இந்த விருது பாராட்டுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நான் எந்த காரியத்தையும் செய்யல. சின்ன வயசுல நான் என் பெத்தவங்களை இழந்து நிறைய கஷ்டப்பட்டேன். வாழ்க்கையில நான் இந்த நிலைமைக்கு வர நிறைய போராடி இருக்கேன். அப்பெல்லாம் என்ன கை தூக்கி விட யாருமே இல்ல. நானே அடிபட்டு கஷ்டப்பட்டு பல அவமானங்களை தாண்டி தான் இந்த நிலைமைக்கே வந்திருக்கேன். என் நிலைமை இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் என்னால முடிஞ்ச உதவிகளை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு அங்கீகாரமா தான் நீங்க கொடுக்கிற சிறந்த பெண்மணிங்கிற விருதை நான் நினைக்கிறேன். மேடம், நாளைக்கு காலையில ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். நீங்க அவசியம் கலந்துக்கிட்டு நாங்க கொடுக்குற விருதை நீங்க வாங்கிக்கணும். இந்தாங்க கொடுங்க. இந்தாங்க மேடம். ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல விஷயத்த உங்க கிளப் மூலமா நான் செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும். சொல்லுங்க மேடம், நாங்க என்ன செய்யணும்? நான் ஒரு 500 பெண்களுக்கு கம்ப்யூட்டர் கொடுக்கலான்னு இருக்கேன்.